ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், பீன்ஸ் வந்து கட் பண்ணி, காய்கறிலாம் வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணாமல் இந்தமாரி சைஸில் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு, கேரட்டு, கொஞ்சம் பச்சை பட்டாணி, கொத்தமல்லி, புதினா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5 சின்ன வெங்காயம் இதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை வச்சு குக்கர் காஞ்சோன்னா ஒரு ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சோன்னா நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல அந்த பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது லைட்டாக வதங்கினோன்னா இது கூட நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா வதங்கினோன்னா நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம சால்ட் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பிரியாணி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அதனால் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் அதில் சேர்த்துடலாம். காயெல்லாம் சேர்த்தோன்னா நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து தயிர் சேர்க்க போகிறேன். சும்மா 1 ஸ்பூன் சேர்த்தா போதும், நிறைய சேர்த்தா சாதம் கொல கொலன்னு ஆகிடும். இப்போ வந்து நம்ம புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரைஸ்க்கு வந்து 2 டம்ளர் தண்ணி. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ரைஸ் சேர்த்து இப்போவே வந்து உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வரணும். 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரைஸ் நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. நல்லா வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், அடி பிடிக்கல, நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு வந்து நான் ஆனியன் பச்சடி பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.